வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதோடு சேர்த்து உங்களுக்கு சின்ன சின்ன மோட்டிவேஷன் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த யூடியூப் வந்து நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளவுஸோட உயரம் எடுக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து 1 இன்ச்சு அவங்க ப்ளவுஸோட இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட மொத்தம் ஏற்கனவே ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்தோம் இல்லையா, 1.5 இன்ச்சிலேருந்து எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த 2வது கோட்டில் மேலே அப்படியே வச்சு அந்த ப்ளவுஸ் உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து இடுப்பு இறக்கம் கேட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ இறக்கம் கேட்டிருக்காங்களோ அதை அந்த 1.5 இன்ச்சு நம்ம பட்டி மடக்கி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுலேருந்து ப்ளவுஸோட உயரத்தை நம்ம எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வித்தியாசமான ப்ளவுஸ், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டு கம்மியாகவும் பேக்கு வந்து அகலமாகவும் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோல் சைடில் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கிறேன் நான். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்பயுமே பெர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்டிச்சிங் பண்ணும்போது. ஓகேங்களா? அதோடு நம்ம வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு, அதாவது நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ப்ளவுஸு நம்மகிட்ட தைக்க கொடுக்குறாங்க இல்லையா, நம்மகிட்ட தைக்க கொடுத்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வாங்க வரும்போது காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா கொடுத்துட்டா திருப்பி அவங்ககிட்ட வந்து காசு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் இது வந்து நிறைய அனுபவம் பட்டிருக்கேன். நிறையா பேர் கொடுக்காமலும் ஏமாற்றிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து அப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த இதை நான் இப்படி சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து நம்ம பார்த்து இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட அகலம், கழுத்தோட உயரம் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஆம்கோலோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கை வந்து பின்னாடி வந்து ஸ்டிச்சிங் டு ஸ்டிச்சிங் இருக்குது பார்த்திங்களா, அதை கரெக்டாக மடித்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாதியில். அதே மாதிரி ஸ்லீவ் கழுத்தையும் ஷோல்டர்லேருந்து ஒன்று போல் வச்சு வந்து கரெக்டாக அந்த எட்ஜு அந்த ரவுண்டு அதையும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்து கழுத்தோட எட்ஜு கரெக்டாக வரும் பார்த்திங்களா, அவனுக்குள்ளே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம அப்படியே ஆஃபாக நம்ம வந்து போட்டு நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த துணியில் போட்டு கட் பண்ண போகிறோம். அதாவது இந்த போடுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்படி போடும்போது அதாவது டிஃப்ரெண்ட்டாக ப்ளவுஸ் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா பேக் சைடு அதிகமாகவும் ஃப்ரண்ட்டு கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். 4 பங்காக போட்டு கட் பண்ண முடியாது. 4 பங்காக போட்டு கட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மாட்ட முடியாத மாதிரிக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம கட் பண்ணணும். எப்படி கேட்டாங்களோ அப்படி தான் நம்ம கட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி அளவு ப்ளவுஸை வந்து கரெக்ட் பண்ணி எப்படி எடுத்து விடுறேன்னு பாருங்கள். எல்லாமே ஒன்று போல் வச்சுக்கோங்க. அதாவது கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கீங்களா, இறக்கம் கேட்டிருக்காங்க, அதில் தான் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த 1.5 இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ண கிடையாது. சரிங்களா? நல்லா கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போல், அதாவது கழுத்து வந்து விரிஞ்சிருக்கும், அது நல்லா கரெக்டாக ஒன்று போல் நம்ம ப்ளவுஸ் வந்து உடம்புல போடும்போது எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து கழுத்தோட ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் ஒன்று போல் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணும்போது கழுத்து அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு கழுத்து ரவுண்டு வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நம்ம ப்ளவுஸில் இருக்க ரவுண்டை அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க அளவு ப்ளவுஸில் இப்போ ஷோல்டரில் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் மார்க் பண்ணிவிட்டு அதை விட 1/2 இன்ச்சு அங்கிட்டு தள்ளி நம்ம தையலுக்கான இது விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு அங்கிட்டு தள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு இதெல்லாம் மார்க் பண்ணணும். சரிங்களா? எப்பயுமே நான் சொல்கிறதா, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து எல்லா மார்க்கும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கணும். மார்க் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு தடவை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம கட்டிங் போட்டுறக்கூடாது. சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வச்சு பார்த்து மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே கட்டிங் பெர்ஃபெக்டாக போட்டுட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதனால் கட்டிங்கை வந்து எப்பயுமே கரெக்டாக போட்டுருங்க. இப்போ வந்து சுருக்கமே இல்லாமல் நல்லா ஆம்கோல் சைடு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஜஸ்ட் அகலமும் ஸ்லீவும் மார்க் பண்ணணும். அதனால் இப்போ வந்து நல்லா ஒன்று போல் சுருக்கம் அந்த ஆஃபாக போட்டிருக்கோம்ல அந்த பகுதி வந்து எதுவுமே சுருக்கு இல்லாமல் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் ஒருக்கா வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். என்னடா இத்தனை தடவை ரவுண்டு போடுறாங்களே கழுத்து ரவுண்டுன்னு பார்க்காதீங்க. எல்லாமே ஒன்று போல் இருந்தால் மட்டும்தான் அவங்க அளவு, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அது நம்ம கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும் கட்டிங். ஓகேங்களா? இதை வந்து நான் எடிட் பண்ணி கூட நான் கட் பண்ணி விட்டுட்டு கூட போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தெரியணுங்கிறக்காண்டி தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே வீடியோ வந்து ஃபுல்லாக போடுறேன். இந்த பகுதியில் வந்து ஃப்ரண்ட்டும் ஸ்லீவ் மட்டும் பேக்கும் ஸ்லீவ் மட்டும்தான் கட்டிங் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு வேணால் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த ஃப்ரண்ட் கட்டிங்கும் போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டு மார்க் பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அப்படியே ஆம்கோல் ரவுண்டு வந்து நல்லா மேலே வந்து ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணுறோம். ஆம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆம் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸ் எடுத்து இது பண்ணி கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆம் ரவுண்டு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டான அளவு. இதை காட்டில் நம்ம மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விடணும் இல்லையா, அதை வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக நம்ம கட்டிங் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக தைக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட்டு அகலம் வந்து அப்படியே மார்க் பண்ணாமல் எடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் வரும். கரெக்டாக எல்லாருமே உடனே மார்க் பண்ணோடனே வேகமாக எடுத்துருவோம். எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோமா என்னென்னு பார்க்க மாட்டோம். வேகமாக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அப்புறம் இது பண்ணுவோம். அது நானுமே அந்த மாதிரி இப்போ வந்து ஜஸ்ட்டு அகலம் வந்து மார்க் கரெக்டாக குறிக்காமல் விட்டுட்டேன். அதனால் அதை வந்து நான் குறிக்கணும் இல்லையா, அதுக்காண்டி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து எப்பயும் போல் பழையபடி ஒன்று போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அகலம் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து அதை விட மேலே ஏற்றி மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கல் டு அக்கல் வந்து எப்பயும் பார்ப்போம் இல்லையா, ஒன்று போல் இந்த அதாவது மடித்து போட்டு அது மாதிரி கரெக்டாக வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு நான் மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதில் அப்போ மேலே ஏற்றி அப்படியே 1/2 இன்ச்சு வந்து நான் மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம வந்து எப்பயுமே கட்டிங் வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது இவங்க வந்து சுத்துக்கை போட்டிருக்காங்க. சுத்துக்கை போட்டிருக்காங்கன்னா உள்பக்கமாக நான் திருப்பி விட்டுட்டு வெளிப்பக்கமாக ஒருக்கா ஸ்லீவ் ரவுண்டு பார்த்துட்டு அது மாதிரி உள்பக்கமாக ஒருக்கா ஸ்லீவ் ரவுண்டு வந்து இந்த மாதிரி நான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கும்போது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். அதாவது இது வந்து ஸ்டிச்சிங் பகுதி. இந்த ஸ்டிச்சிங் பகுதி எது ஃபஸ்ட்டு இருக்க லைட்டு, அடுத்து இப்போ போடுற லைட் வந்து கட்டிங் பகுதி. அதில் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட் ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு வரணும். சரிங்களா? அதை 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்கணும்.
அதாவது 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மெஷர் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு பாடி மெஷர்மெண்ட்டோட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம பார்த்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் இங்கே நல்லா தெளிவாக கரெக்டாக நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற எங்கிட்ட 2 இன்ச்சு தையலுக்கான எக்ஸ்ட்ரா பகுதி கொடுப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். சரிங்களா? கட் பண்ணிட்டா பேக் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் வந்து நம்ம எப்பயுமே கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எப்பயுமே அவங்க வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட நிறைய குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம சரின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணி போய்க்கிடணும். அடுத்த ப்ளவுஸில் நான் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை நான் தைச்சி கொடுத்ததெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம வந்து வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு செஞ்சாலும் அதுவும் இங்கே ரொம்ப இதுதான். சரி, அதனால நம்ம வந்து அவங்க இதுதான். ஆனால் நம்ம கரெக்டாகவே தைச்சி கொடுத்தாலுமே நிறையா பேர் குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த அவனுக்குள்ள அப்படி இருக்குது, இந்த இவனுக்குள்ள இப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் நம்ம தான் அவங்க சொன்னாங்கன்னா சரி அடுத்த ப்ளவுஸில் நான் கரெக்ட் பண்ணி தைச்சி தரேன். இல்லைன்னா ப்ளவுஸை கொண்டாங்க, நான் என்னான்னு சொல்லுங்கள், நான் பார்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? அவங்ககிட்ட வந்து நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணோம்னா அது வந்து நமக்கு சரியாக வராது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணிவிட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு நம்ம செஸ்ட் அகலம் வந்து எவ்வளோ இருக்குது, பேக் சைடில் வந்து செஸ்ட் அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா என்னென்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கான பகுதி 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே அதே மாதிரி டாட்டுக்கு 1 இன்ச்சு, தையலுக்கு 2 இன்ச்சு இப்படி கணக்கு பண்ணி மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதை வந்து இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து எப்பயுமே கட்டிங் கரெக்டாக போட்டால் ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம்னா நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு எப்பயுமே போகவே மாட்டாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. அது மாதிரி நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகணும். அதுக்காண்டி ஈஸியாக போகணுங்கிறக்காண்டி காசு வாங்காமல் எக்காரணத்தை கொண்டும் ப்ளவுஸ் அவங்ககிட்ட கொடுத்துறாதீங்க. ஏன்னா வாங்க முடியாது. எனக்கே நிறைய காசு பெண்டிங் வெளியில் நிற்கிது, வாங்க முடியல. ஒரு சிலர்லாம் வருஷக்கணக்காச்சு தர மாட்டேங்கிறாங்க. நானும் கேட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி போங்க, இனி அதோட தானே போவீங்க, திருப்பி வரமாட்டீங்கள்ல அப்படின்ட்டு விட்டுட்டேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறையா டெய்லர்ஸ்க்கு இருக்குது. நிறையா பேர் அப்படி தான் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் அவசரம் சொன்னாங்கன்னா அந்த ஒரு ப்ளவுஸை மட்டும் கொடுங்க. மிச்சம் 5 ப்ளவுஸ் நம்மகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து காசை கொடுத்துட்டு நம்மகிட்ட ப்ளவுஸை வாங்கிட்டு போவாங்க. அப்போயே அடுத்து வந்து இந்த ப்ளவுஸ் அவசரம் கொடுங்க, அப்புறம் சேர்த்து தரேன் அப்படின்னா அந்த மாதிரி திருப்பி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அப்புறம் இதே மாதிரி நம்ம எல்லா ப்ளவுஸும் அவங்ககிட்ட வாங்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அப்படி கொடுத்துறாதீங்க. காசு வாங்காமல் யார்கிட்டையும் ப்ளவுஸ் கொடுக்காதீங்க. இது என்னோடய அனுபவத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து கட்டிங் தான் மெயினு. கட்டிங் வந்து கரெக்டாக போட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். அதனால் நம்ம வந்து எப்பயுமே கட்டிங் வந்து கரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ராய் ஜெசஃபரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு கீழே எப்பயும் போல் நான் லைனிங் ப்ளவுஸுனால அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் 1/2 இன்ச்சு தான் கீழே வச்சு நான் மார்க் பண்ணுவேன். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ்னால் நான் 1/2 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணி அடித்து திருப்பி வைக்கிடுவேன். ஹெம்மிங் பண்ண மாட்டேன். சாதா ப்ளவுஸ்னால் மட்டும்தான் கீழே 1.5 இன்ச்சு விட்டு நான் ஹெம்மிங் பண்ணுறது. சரிங்களா? ஸ்லீவோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சாதா ப்ளவுஸை கொடுத்து லைனிங் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட சாதா ப்ளவுஸை கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்கன்னா அளவு ப்ளவுஸை காட்டில் நம்ம எல்லா அளவும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அப்போனா தான் நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ஃபுல்லாக எல்லாமே அகலம், உயரம், இந்த ஆர்ம் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, அந்த அகலம் எல்லாமே அடிங்கை சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அடிங்கை சுற்றளவு கீழே ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மேலே அதோட 1 இன்ச்சு சேர்த்து அடிங்கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட உயரத்துலேருந்து
ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னா அந்த அடிமை சுற்றளவு வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணது வரைக்கும் கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு மார்க் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை மார்க் பண்ணி பார்த்துட்டு, அதாவது ஸ்லீவுமே நமக்கு பெர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு. சரிங்களா? எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ ஸ்லீவில் எவ்வளோ இருக்குது, இப்போ 8 இன்ச்சுன்னா அதில் பாதி 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் இதாக கொடுத்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. கையை வச்சு சும்மாவும் வரைஞ்சிக்கலாம், ஃப்ரெஞ்சுக்காக வச்சும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து அதில் வந்து நம்ம கைக்குழிவு வெட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து வந்து ஒரு கேர்வ் கொடுத்து பெண்டு கேர்வ் மணி, அதாவது ஃபிஷ் கட்டிங் மாதிரி வரணும் நம்ம கைக்குழிவு எடுக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறது இவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரே இதாக பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ளவுஸை கீழே விரித்து விட்டு வீடியோவை ஆன் பண்ணி வச்சு வீடியோவில் சொல்கிற மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து திரும்ப பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா பேர் வந்து நீங்கள் ஆப்பில்